தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் எம்டியிடம் 5 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற விசாரணை தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம். செல்வகுமார், விசாரணை நிறைவு பெற்ற நிலையில் அது தொடர்பாக என்ன தகவல்கள் கிடைத்திருக்கின்றன? மதுபான கொள்முதல் மற்றும் டெண்டர் தொடர்புடைய வழக்கில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக பதியப்பட்ட வழக்கில் டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் விசாகனிடம் இன்று 5 மணி நேரமாக அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அவருடைய மணப்பாக்கம் வீட்டில் தொடர்ந்து இன்னமும் 15 மணி நேரம் தாண்டியும் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அவர் கொண்டு வரப்பட்டு நடத்தப்பட்ட விசாரணையில் கொள்முதல் மட்டுமல்லாது டெண்டர் விவகாரத்தில் ஏராளமான முறைகேடுகள் நடந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. அது எப்படி தெரிய வந்திருக்கிறது என்றால், அவரது வீட்டில் இருந்து கைப்பற்றப்பட்ட பல்வேறு ஆவணங்கள், லேப்டாப், அதே போன்ற டைரி, அது மட்டுமல்லாமல் அந்த தெருவில் சிதறி கிடந்த வாட்ஸ்அப் சாட், நிறைய சாட் பண்ணியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த சிதறி கிடந்த தாள்களில் இருந்துதான் பெருமளவில் இது முறைகேடு கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறையின் தரப்பில் தெரிய வந்திருக்கிறது. இந்த அடிப்படையில் எவ்வளவு டெண்டர் எங்கே கொடுக்கப்பட்டது என்பது குறித்த விசாரணை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், அனுமதி இல்லாமல் ஒரு எல்லையை மீறி FL2 லைசன்ஸ் அதிக அளவில் விசாகன் வழங்கியிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அத்தகைய FL2, FL3 எப்படி கொடுக்கப்பட்டது, இதில் எவ்வளவு பணம் யார் யாருக்கு கைமாறியது என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தப்பட்டதில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்திருப்பதாக சில தகவல்கள் மூலம் உறுதியாகியிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு, 3.5 மணி நேரத்திற்கு பிறகு அவரிடம் கேட்கப்பட்ட பல கேள்விகளுக்கு அவரால் பதிலளிக்க முடியவில்லை. எனவே அவருடைய வழக்கறிஞர் விஜயலட்சுமி உள்ளே சென்று அமலாக்கத்துறையிடம் விளக்கம் அளித்திருக்கிறார். இருந்தாலும் கூட தற்போதைய சூழலில் கொள்முதல் ஒரு பக்கம், டெண்டர் ஒரு பக்கம், FL2, FL3 லைசன்ஸ் அனுமதியை மீறி பல இடங்களில் முறைகேடாக அனுமதி கொடுக்கப்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இந்த சூழலில் 5 மணி நேர விசாரணை முடித்து அதிகாரிகளோடு அவர் காரில் இப்போது அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இருந்து செல்கிறார். மீண்டும் விசாரணை நடத்தப்படுமா, வேறு இடங்களில் வைத்து விசாரணை நடத்தப்படுமா, அல்லது மீண்டும் அவர் வீட்டுக்கே அழைத்து செல்லப்பட்டு விசாரணை நடத்தப்படுவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. எனவே அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற விசாரணை மட்டுமே முடிவடைந்திருக்கிறதே தவிர, அவரது வீட்டில் 15 மணி நேரமாக நடைபெற்று வரும் விசாரணை இன்னமும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இவரை தாண்டி இவருக்கு அடுத்தபடியாக எவ்வளவு பணம் யார் யாருக்கு கைமாறி இருக்கிறது, இதில் தொடர்புடைய நபர்கள் யார், கட்சிகளைச் சேர்ந்தவர்கள், அதிகாரிகள் என பலருடைய பெயரும் இதில் இருக்குமா என்ற கோணத்திலும் விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிவரஞ்சன், விவரங்களை முழுமையாக வழங்கியமைக்கு நன்றி செல்வகுமார்.